கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. எல்லாருக்கும் நமஸ்காரம். நாம் அந்த குருவாயூரப்பனுடைய பரம கிருப்பையினால் நாராயணியம் தசகம் 16 விளக்கத்தை பார்க்க போகிறோம். நரநாராயண யோகோ அவதாரா தக்ஷயாகச்ச. இதில் என்ன பலப்பிராப்தின்னு பார்த்தேன்னா, பாவம் நீங்கும், புகழ், நீடித்த ஆயுள், சகல பயமும் நீங்குங்கிறார். ரொம்ப அருமையான தசகம். கபில அவதாரம் பார்த்தோம். இப்போ பகவானுடைய நரநாராயண அவதாரத்தை பார்க்க போகிறோம். பட்டத்திரி எப்படி ஆரம்பிக்கிறாருன்னு பாருங்கோ. தக்ஷோ விரிஞ்ச தனயோத மனோஸ்தனூஜாம் லப்த்வா பிரசூதி மிக ஷோடஷ சாபகன்யாக. இப்போ தக்ஷ பிரஜாபதி கேள்விப்பட்டிருப்பேள். தக்ஷனோட யாகம், அதில் அந்த கதையெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிரம்மதேவனுடைய புத்திரன் தான் இந்த தக்ஷன். அவன் என்ன பண்ணுறான், ஸ்வயம்புவ மனுவோடைய ஒரு பெண்ணான பிரசூதிங்கிறவளை கல்யாணம் பண்ணிக்கிறான். நம்ம தேவஹூதியை கர்தம பிரஜாபதிக்கு கொடுத்தாருன்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ இன்னொரு பொண்ணான பிரசூதியை தக்ஷனுக்கு கொடுக்குறார். அவா 2 பேரும் 16 பெண்களை, அதாவது ஷோடஷ சாப்ப கன்யாக 16 பெண்கள் பிறக்கிறா. அதில் முதல் 13 பெண்களை தர்மதேவனுக்கும், ஸ்வதா அப்படிங்கிறவளை பித்ருதேவருக்கும், ஸ்வாகாங்கிறவளை அக்னி தேவருக்கும், சதி அப்படிங்கிற கடைசி பொண்ணை உன்னம்சமான கிரீஷருக்கும் அளித்தார் அப்படிங்கிறார். ஏன்னா எல்லாத்துலேயுமே அந்த நம்ம விராட் ஸ்வரூபத்தில் பார்த்தோம், எல்லாமே பகவான்டேந்து தான் வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால் உன்னுடைய அம்சமான கிரீஷர் அப்படின்னு போடுறார் சிவபெருமான். அதாவது அவரே உன்னுடைய அம்சம்தான் அப்படிங்கிறத போடுறார். எல்லாத்துலேயுமே நான் ஹரியும் ஹரனும் ஒன்றும் அறியாதர் வாயில மண்ணும்பா, எல்லாமே பரம்பொருள் தான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது மூர்த்திர் ஹி தர்ம கிருஹிணி சுஷுவே பவந்தம் நாராயணம் நரசகம் மஹிதானுபாவம். 2வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், இந்த தர்மதேவனுடைய 13 பெண்கள் கொடுத்தார் இல்லையா, அதில் ஒருத்தி பேர் மூர்த்தி. அவளுக்கு உன்னை நரனுடன் கூடிய நாராயணனாக இரட்டையர்களாக பெற்றாள். ரெட்டை குழந்தைகள் பிறக்கிறது, 2 பேருமே பகவானோட அம்சம்தான். இந்த அவதாரம் மேன்மையான பிரபாவங்களை கொண்டதுங்கிறார். அந்த நாராயணரின் அவதாரத்தால் தேவர்களின் கூட்டங்கள் பெரிதும் மகிழ்ந்து முரசு வாத்தியங்கள்லாம் முழக்கினாலாம், மலர் மாறி பொழிந்து தோத்திரங்களும் செய்தனர். ஜெய ஜெயா ஹரே ஜெய ஜெயான்னு அப்படியே எல்லாரும் மகிழ்ச்சி அடையிறா. புஷ்போத்கரான்னு பிரபுஷுன்னு சொல்கிறார் அவர். அப்போது தைத்யம் சஹஸ்ர கவச்சம் கவச்சைஹி பரீதம் சாஹஸ்ரவத்சர தபஸ்ஸமா சமராபிலப்யைஹி. இப்போ இந்த அவதாரம் எதுக்கு நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, 1000 கவச்சங்களால் சூழப்பட்ட சஹஸ்ர கவச்சங்கிற ஒரு அசுரனை நிகிரகம் பண்ணுறதுக்காக நரநாராயணர்களாக அவதாரம் எடுக்கிறா. ஏன்னா அவன் என்ன மாதிரியான வரம் கேட்டிருக்கான்னு, 2 பேர் தான் அவனை அழிக்க முடியும். ஒருத்தர் தவம் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் தான் அவனுடைய இந்த கவசத்தை உடைத்து எறிய முடியும்னு அவன் வரம் வாங்கின்னு இருக்கான். அதனால் நரன் தவம் பண்ணிட்டு இருக்கும்போது நாராயணர் ஒவ்வொரு கவசமாக அவனை அதை உடச்சி அவனை கடைசியாக ஒரே ஒரு கவச்சத்தோடு எஞ்சி நிற்கும்படியுமா பண்ணி அவனை விளையாட்டாகவே கொள்கிறார் அப்படின்னு பட்டத்திரி சொல்கிறார். அப்படி தானே அப்படின்னு கேட்குறார். ஆமாங்கிறார். ஷிஷ்டைக கங்கடமமும் ஞஹதாம் சலீலம் அப்படின்னு அவர் அந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். இப்போது அன்வாச்சரணும் உபதிஷன்னபி மோக்ஷ தர்மம் துவம் பிராத்ருமான் பதரிகாஸ்ரம மத்யவாத்சீஹி சக்ரோததே சமதபோபல நிஸ்ஸஹாத்மா திவ்யாங்கனா பரிவிருத்தம் பரிகாயமாரம். அவனை நிகிரகம் பண்ணிட்டு
அங்கே எல்லாரும் சேர்ந்துண்டு 2 பேரும் வந்து மக்களுடைய நன்மைக்காக தவம் பண்ணின்னு இருக்கா இல்லையா. எல்லாரும் அங்கே ஜெய ஜெயா கோஷம் போட்டுன்னு இருக்கா. யாராவது தவம் பண்ணினாலே ஒருத்தருக்கு பிடிக்காது. அது யாருன்னா இந்திரன். இந்திரன்கிறது வந்து நம்மளுடைய இந்திரியங்களுடைய ரெப்ரசன்டேஷன் தான் இந்திரன். இப்போ மக்களுக்கு ஒரு பொறாமை, நமக்குள்ளேயே ஒரு பொறாமை வந்ததுன்னா நமக்குள்ளேயும் ஒரு இந்திரன் இருக்கான்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. பத்ரிகாசிரமத்தில் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கே, அப்போ இந்திரன் உங்களின் தவத்தின் மகிமையை கண்டு பெரிதும் பொறாமை கொண்டு எல்லாரும் வேற புகழறாள, அதுவே அவனுக்கு ஆகாதே. ஏன்னா இவனுக்கு மட்டும்தானே ஜெய போடணும் எல்லாரும். அவன் பகவானுடைய அம்சங்கிறத அவனுக்கு புரியல, கண்ணை மறைக்கிறது அவனுக்கு அகம்பாவம். அந்த தவத்தை கலைக்க தேவ பெண்மணிகளுடன் மன்மதனையும் அனுப்பி வைத்தான். காமோ வசந்த மலையானில பந்துஷாலி காந்தா கட்டாட்ச விஷிகைர் கசத் விலாசைஹி வித்யன் முகுரகம்பு முதீக்ஷ்ய சத்வாம் பீதஸ்த்வயாத ஜகதே மிருதுஹாச பாஜா. இப்போ மன்மதன் தேவ பெண்களுடைய வரான். அந்த இடத்துல வந்து அப்படியே ரொம்ப ரம்யமான சூழலை ஏற்படுத்துகிறான் அவன். ஏன்னா காமத்துக்கு அவள் அடிமையாகணுங்கிறதுக்காகவே வசந்த ரித்து, மலைய மாருதம் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வரானா அவன். அப்போ தானே வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கூல் ப்ரீஸ் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதுக்காக அந்த நளினமான நடன அசைவுகளையும் கடைக்கண் பார்வையையும் அம்புகளாக்கி உன்னை அடிக்கடி தாக்கினான். அப்போது என்ன ஆறுது? ஆயினும் நீ அசையாமல் இருப்பதை கண்டு அஞ்சினான்கிறார். பீதஸ்துவ வயாத்த ஜகதே. ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை அவன் ருத்ரனுடைய தவத்தை கலைச்சி எரிஞ்சு போயிருக்கான் இல்லையா. அதனால் அவனுக்கு கொஞ்சம் பயம் வருதான் மன்மதனுக்கு. என்னடா இவர் அசையாமல் இந்த இவாலாம் தவம் பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு. அப்பொழுது மன்மதனை பார்த்து புன்னகை செய்து இவ்வாறு குரலுற்றார். மிருதுஹாச பாஜா. என்ன சொல்கிறார் பகவான்? பீத்யால மங்கஜ வசந்த சுராங்கனாவோ, அதாவது பீத்யா அலம் அங்கஜ வசந்த. அலம் அப்படின்னா என்ன? இனஃப், போதும் போதும். பீத்யா பயந்தது போதும் மன்மதா. மன்மான சந்த்விக ஜுஷத்பமிதி ப்ருவாணஹ த்வம் விஸ்மயேன பரிதஹ ஸ்துவதாமதைஷாம் பிராதர்ஷய ஸ்வபரிச்சாரக காதராக்ஷீஹி. அப்போ பார்த்தவுடன் மயங்கிற மாதிரி, அதாவது ஜுஷத்பமிதி அப்படின்னாக்க மன்மதனே வசந்தனே தேவ பெண்மணிகளே நீங்கள் அஞ்சினது போதும் அப்படின்னு அபயம் கொடுக்குறார் பகவான். இவ்விடத்தில் என் மனதிலிருந்து உதித்தவர்களை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உமக்கு பணிவிடை செய்ய காத்திருக்கும் அழகிய கண்களுடன் கூடிய கட்டழகிகளை காட்டினாய். அப்படி அவர் காட்டுறார் பகவான். எனக்காக எத்தனை பேர் வந்து இங்கே வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு உட்கார்ந்துட்டுருக்கான்னு பாரு, அவளாம் எத்தனை அழகாக இருக்கான்னு பாரு அப்படின்னு காட்டுறார் பகவான். அவளை பார்த்தே நாங்கள் மயங்கலை, நீங்கள் அழைச்சின்னு வந்தவாளை பார்த்து தான் நாங்கள் மயங்குவோமோன்னு இன்டைரக்டாக சொல்கிறார். மன்மதனும் தேவஸ்திரீகளும் வெட்கி அவரை சுற்றி நின்று இருக்கரம் கொண்டு துதித்து வணங்கினார்கள். அது அப்படின்னு அவள் பண்ணின உடனே, உன்னை மயக்குவதற்காக ஒன்று சேர்ந்து வந்த மன்மதன் முதலியவர்கள் உன் பணிப்பெண்களிடமிருந்து வீசிய நறுமணத்தால் மயக்கத்தை அடைந்தார்கள். சம்மோகனாய மிலிதா மதனாதயஸ்தே த்வத்தாசிகா பரிமளைஹி கிலமோகமாபுஹு தத்தாம் துவயாச்ச ஜக்ருஹுஸ்திர பயைவ சர்வஹா. பயைவன என்ன? நடுங்குறா. வர்வாசி கர்வசமணி புனருர்வஷீம் தாம். அங்கே அழகு பதுமையான ஊர்வஷியை அவர்களுக்கு பகவான் கொடுக்குறாராம். இந்தா நான் உனக்கு ப்ரெசன்ட் பண்ணுறேன், இங்கே இருக்கிற அழகான பெண்மணிகளில் ஊர்வஷியை நீங்கள் எடுத்துட்டு போங்கோ அப்படின்னு அவளுக்கு கொடுக்குறார். அவர்களும் வெட்கத்துடன் அவளை ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ திருஷ்டுவோர்வஷீம் தவ கதாம் ச நிஷம்ய சக்கரன யார் இந்த இடத்துல? இந்திரன்.
இந்திரன் ஊர்வசியின் அழகை கண்டும் உமது லீலையை கேட்டும் அவனை எல்லாரும் அவளை கூட்டிண்டு சொர்க்கத்துக்கு போய் தேவேந்திரன்ட்ட ஒப்படைக்கிறான். இந்தாங்கோ, நான் உங்கள் பாட்சாலாம் ஒன்றும் பலிக்கலை, நமக்கு ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு பாருங்கோ, இவாளை விட அழகாக ஒரு பெண்மணியை நமக்கு ப்ரெசன்ட் பண்ணியிருக்காருன்னு ஊர்வசியை காட்டுறா இந்திரன்ட்ட. தான் செய்த அற்ப செயலை நினைத்து மனதில் கலங்கினான். அப்போ ஏவம் ஏவம் பிரசாந்த ரமணீய தராவதாராத் வத்தோதிகோ வரத கிருஷ்ண தனுஸ்துவமேவ. வேண்டியவற்றை அளிப்பவனே, இவ்வாறு மிகுந்த அமைதியும் அழகும் மிக்க இந்த நாராயண அவதாரத்தை காட்டிலும் சிறந்த மற்றொரு அவதாரம் உண்டு என்றால் அது கிருஷ்ண அவதாரம் தாங்கிறார் பட்டத்திரி. நீங்களாம் அழகுதான், அமைதியாக இருக்கிறதே ஒரு அழகுன்னு வச்சுக்கோங்க. நரநாராயணர் அப்படியே அமைதியாக தவம் பண்ணிட்டு இருக்கா, யார் மேலேயும் கோபப்படலை, எதுவும் பண்ணலை, அந்த இந்திரனை அட்டகாசம் பண்ணினத்துக்கும் சபிக்கலை. அதுவே ஒரு அழகு. நம்ம ஒரு அமைதியாக இருக்கிறதே ஒரு அழகு. ஆனால் இந்த அழகை காட்டிலும் கிருஷ்ணாவதாரம் தான்ப்பா அழகு அப்படின்னு பட்டத்திரி சொல்கிறார். அப்போது இப்போ தக்ஷனுடைய அந்த அந்த இது வருது, பிரபாவம் வருது. தக்ஷஸ்து தாதுரதிலாலனயா ரஜோந்தோ நாத்யாத்ருதஸ்த்வயி ச கஷ்டமசாந்திராசீத். இப்போ தக்ஷனை இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது லாலனையா, அதாவது ரொம்ப ஒரு குழந்தைய செல்லம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை கெட்டு தான் போகும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தக்ஷன்கிறார். அந்த பிரம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச குழந்தை தக்ஷன். அதனால் அவன் தப்பு செய்யும்போதெல்லாம் என்ன பண்ணலை, பிரம்மா கண்டிக்கவே இல்லை. அதனுடைய எல்லை என்ன ஆச்சு, அவன் சிவபெருமான்கிட்டே தன்னுடைய அகம்பாவத்தை காட்டி அவன் கடைசியில் தலையை வெட்டி அவனை யாக குண்டத்தில் போடுறான்னு பார்க்குறோம் இல்லையா. நம்ம அந்த இதெல்லாம் கேட்டிருக்கோம், நம்ம அந்த ஹிஸ்ட்ரியெலாம். இப்போது பிரம்மதேவன் தக்ஷனை பெரிதும் கொண்டாடினான். அதனால் உண்டான ராஜச குணத்தால் தக்ஷன் அறிவை இழந்து உன்னுடைய வேறு ஒரு உருவமான சிவபெருமானிடம் பகைமை கொண்டான். தன்னுடைய மாப்பிள்ளை சிவபெருமான் இப்போ அவரை போய் அவமதிச்சா தன் பொண்ணுக்கு வருத்தமேங்கிறது கூட தெரியல. அவனுக்கு அந்த அளவுக்கு அகம்பாவம் கண்ணை மறைக்கிறது. சிவபெருமானுடைய குணம் என்னன்னா, எப்போ டைம் கிடைச்சாலும் அவர் தியானத்தில் மூழ்கி இருப்பார். அதுக்காக அவர் சோம்பேறின்னு அர்த்தம் கிடையாது. அவர் எப்போவுமே தியானம் பண்ணிட்டு தான் இருப்பார். ஒரு சபைக்கு போகிறான், அப்போ அவர் தியானம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால தக்ஷனை அவர் கவனிக்கலை, வேணும்னு அவர் பண்ணலை. எல்லாரும் எழுந்து அவனுக்கு மரியாதை கொடுக்குறா. சிவபெருமான் மட்டும் உட்கார்ந்துருக்காருன்னு ஒன்று அவனுக்கு கோபம் வந்துடுறது. ஸோ பலவாராக அவரை நிந்தனை பண்ணுறான். நீ சுடுகாட்டு சாம்பலை பூசின்னு இருப்ப, பாம்பை போட்டுன்னு இருப்ப, அப்படி இப்படின்னு அவரை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறான் எல்லாருக்கு நேரக்கையும். ஆனால் சிவபெருமான் ஒரு வார்த்தை கூட பேசலையாம். அந்த இடத்துலேருந்து அமைதியாக வெளியில் வந்துடுறார். நான் இப்போ தான் சொன்னேன் அமைதியே ஒரு அழகுன்னு. அதுக்காக சிவபெருமானுக்கு சக்தி இல்லைன்னு அர்த்தமா? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு இடத்துல நமக்கு அவமானம் ஏற்படுறதுன்னா அந்த இடத்த விட்டு அமைதியாக நல்லவனுக்கு அழகு சொல்லிக்காமல் போகிறதும்பா பாருங்கோ. அந்த மாதிரி அவர் பாட்டுக்கு அமைதியாக வெளியே வந்துடுறார். இப்போ அவன் வேணும்னே அவரை இன்னும் மேலும் டீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு அழைப்பு கொடுக்காமையே யாகம் பண்ணுறான் இல்லையா. அப்போது அந்த வேள்விக்கு தன்னுடைய மகளை சத்தியையும் கூப்பிடல. அதையும் மீறி சிவபெருமான் சொல்கிறார், மதிக்காத இடத்துக்கு போகாதங்கிறார். ஆனால் சத்தி கேட்கல. அவள் அங்கே போகிறா, அவனுக்கு நிறைய புத்திமதியெல்லாம் சொல்கிறா, ஆனால் அவன் கேட்கல. அப்புறம் அந்த யாகத்தையே அழிக்கிறா. அதுக்கப்புறம் தான் பைரவர்லாம் அந்த தக்ஷனுடைய தலையே கொய்து அந்த யாகத்தில் போடுறா. அப்போ அவனுக்கு திருப்பி அவன் மன்னிப்பு கேட்குறது, எல்லாருமே யாகம் நடக்கணும், பாதியில் அப்படி நிற்கக்கூடாதுன்னு சொன்னதுனால அவனுக்கு உயிர் கொடுக்குறார் சிவபெருமான். அவனுக்கு ஆட்டு தலை வருது, அதில் தான் அவன் சமக்கம் சொல்கிறான். அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம், அந்த கதைகள்லாம் நமக்கு தெரியும். இப்போது கிருத்தே சமர்தி தமக்க சது கிருத்த சீர்ஷா தேவ பிரசாதித ஹராதத லப்த ஜீவஹா த்வத்பூரித
கிரதுவரஹ புனராபசாந்திம் சத்வம் பிரசாந்திகர பாகி மருத்புரேஷ அப்படின்னு இந்த தசகத்தை பூர்த்தி பண்ணுறார். அப்போ நம்ம வேள்வி அழிக்கிறார், தக்ஷண தலையும் கொய்தார். ஸோ அவன் திருப்பி இன்னொரு ஜென்மா எடுக்கிறான். அப்போ தான் அவனுடைய பாவங்கள் தொலைஞ்சு அவன் இன்னொரு ஜென்மா எடுத்து சிவபெருமானை துதிக்கிறான். இப்போ ஏன் த்விஜர்கள்னு பிராமணாளுக்கு சொல்கிறா? அவனுக்கு ஒரு ஞானம் வரணுங்கிறதுக்காக அவனுக்கு பூணல் அணிவிச்சு அவன் இரண்டாவது இருபிறப்பாளர்னு சொல்கிறா பிராமணாலெல்லாம். ஏன்னாக்கா அவனுக்கு அந்த ஒரு மாயை அழிந்து அவனுக்கு ஞானம் ஏற்படணுன்ட்டு அவனுக்கு ஏன்னா நம்மளை கொண்டுக்க முடியாது, அந்த மாதிரிலாம் யாகத்துலலாம் நம்ம தலையெல்லாம் கொய்ய முடியாது. இந்த ஜென்மாவில் இருக்கும்பொழுதே நமக்கு இன்னொரு பிறப்பு நமக்கு எடுத்து அதில் ஞானத்தை அடைஞ்சு பகவான்கிட்ட அடையணுங்கிறதுக்காகத்தான் நமக்கு பூணெல்லாம் போட்டு வைக்கிறா. இப்போது அந்த சஞ்சித பிராரப்த கர்மாக்கள்லாம் நீங்கி அவன் சிவபெருமானை துதிக்கிறான் பத்தேலா. அதனால தான் இந்த தசகத்துக்கு பலப்பிராப்தி பாவங்கள் நீங்கும் அப்படின்னு. ஸோ இதை நம்ம படிக்கும்பொழுது நம்மளுடைய பாவங்களும் நீங்கும். பிறகு தங்களின் அருளால் வேள்வியையும் செய்து முடித்து அமைதியை அடைந்தான். மிகுந்த அமைதியை அளிப்பவனே அப்படின்னு இந்த இடத்துல அட்ரஸ் பண்ணுறார். பிரசாந்திகர பாகி மருத்புரேஷ, குருவாயூரின் தலைவனே, அத்தகைய நீயே என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு பட்டத்திரி வேண்டி ரொம்ப அழகாக அந்த தசகத்தை பூர்த்தி பண்ணுறார். நாம்ளும் குருவாயூரப்பனை வேண்டி நம்மளுடைய வியாதிகள்லேருந்து மீள்வோம். புகழ், நீடித்த ஆயுள், சர்வ பய நிவாரணம் எல்லாம் பெறுவோம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா.